சும்மா வச்சு பார்க்கவும் 1,00,000 ரூபா வேணும். இந்த பெரிய கடைகள்லாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் நம்ம இஷ்டப்படி போட்டு பார்த்தே வாங்கலாம் தெரியுமா? வா வேணா நம்ம வேணா கட்டி பார்க்கலாம். கட்டி பார்ப்பீங்க. ஏன்னா கடைக்கார உங்கள் அப்பா பாரு 1,00,000 ரூபா புடவை எடுத்து கட்டி பார்த்து வேணும்னு சொல்லிட்டு வந்துருவீங்க, அவன் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அவன் தரமாட்டான். வேணா நம்ம இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, டாப்ஸு, சல்வார்ஸு அந்த மாதிரி வேணால் நம்ம சும்மா போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சாரியெல்லாம் நம்ம கட்டியெல்லாம் பார்க்க முடியாது. ஆமாம் ஆமாம், மூஞ்சிங்களை பார்த்தே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் வாங்குவாங்களா இல்லை வாங்க மாட்டாங்களான்னு. அதனால் நமக்கு முதல்ல எடுத்து காமிக்கவே மாட்டாங்க. இதில் எங்கேருந்து கட்டி பார்க்குறது? சரிக்கா, பெரிய பொண்ணாக்கா சொன்ன மாதிரி வேணா நாம தான் எப்போ பார்த்தாலும் இந்த சாரீ சுடிதாரு அதில் தானே இருக்கோம். நாமெல்லாம் தான் வெஸ்டர்ன் போட்டதே இல்லையே. ஏன்னா சும்மா மேலே போய் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாம் வேணால் எடுத்து பார்க்கலாம். அங்கெல்லாம் தான் ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வேணுனாலும் ஈஸியாக போட்டு பார்த்து ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வேணால் வச்சுக்கலாம். என்னங்கிறீங்க? சரிடி, நல்ல ஐடியா. என்ன பெரிய பொண்ணு சொல்கிறேன்? எனக்கு ஓகே தான்ப்பா. ஏன்னா லக்ஸும் பின்ன பர்பிள் மண்டையும் கண்டிப்பாக அவங்களும் போட்டு பார்க்கணும். ஐயா நான்லாம் போடலப்பா, நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. எனக்கெல்லாம் இது ஆகாது. நான்லாம் எந்த துணியும் போட்டு பார்க்கல. லட்சுமிகா ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, போட்டு பார்க்கலாம். நாம இந்த மாதிரி துணியெல்லாம் வாங்க தான் மாட்டோம். சும்மா இங்கேயே போட்டு பார்த்து இங்கேயே கட்டி வச்சுட்டு போயிடலாம். காசா பணமா சும்மா போட்டு பார்க்கறது தானே. வாங்கக்கா ப்ளீஸ்க்கா. ஆமாங்க லட்சுமிகா, எப்போ பார்த்தாலும் இதே துணியிலேயே இருந்துட்டு இருக்கோம். நமக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது போடணும்னு இருக்கும்ல. ஏதாவது போட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஏய் போகடி, சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. நான்லாம் எதுவும் போடல, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் போகிறேன், நான் வெளியே போகிறேன். இல்லாட்டினா என் பிள்ளைங்க மேலே இருக்காங்க, அங்கே போய் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன். ஆமாம் லக்ஷ்மி வா, பிள்ளைங்கெல்லாம் மேலே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வரலாம். வா, துணியெல்லாம் எடுத்துட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு வரலாம். நேரமாகுது இல்லையா? ஆமாம் கோமதி வா போகலாம். இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா இது போடலாம் அது போடலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. வா நம்ம போடலாம். இவங்களுக்கு வேணா இவங்க போட்டு பார்க்கட்டும், நாமெல்லாம் போட வேண்டாம்ப்பா. எங்கே போறீங்க? அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. நீங்களே எங்கேயும் போக முடியாது. ஒழுக்கமாக எங்கள் கூட நீங்களும் வரீங்க, நீங்களும் போட்டு பார்க்குறீங்க. அதெல்லாம் தெரியாது, இல்லைன்னா உங்களை அப்படியே தூக்கி போயிடும். பார்த்துக்கோங்க. இங்கே பாரு பெரிய பொண்ணு, சும்மா என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காத. நான்லாம் எதுவும் போடுற மாதிரி இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. மற்றவங்களெல்லாம் இப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது, பார்த்துக்கோ. நீங்கள் என்னதான் கத்தினாலும் திட்டினாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் மட்டும் இப்போ சும்மா போட்டு பார்க்க வராட்டின்னு வைங்களேன், நான் காசு கொடுத்து உங்கள் 2 பேர் சைஸுக்கு துணியை எடுத்து உங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லியும் போடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். பார்த்துக்கோங்க. அதுக்கு இன்றைக்கே ஒரே ஒரு டைம் சும்மா போட்டு பார்த்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டானா வேலை முடிஞ்சு. இல்லாட்டினா இதை நான் காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன்னு வைங்களேன், உங்களை ஒரு நாளும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன். டெய்லி டார்ச்சர் பண்ணுவேன். பண்ணுவேன். நீ அப்படி அந்த துணியை எடுத்துட்டு வந்தேன், நான் அந்த துணியை எரிச்சிருவேன், பார்த்துக்கோ. நீங்கள் எரிச்சாலும் பரவாயில்ல, மறுபடியும் எத்தனை தடவை எரிச்சாலும் அத்தனை தடவை உங்கள் சைஸ்க்கு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்து வந்து உங்களை போட்டு பார்க்காம நான் விடுறதா இல்லை. இல்லாட்டினா நீங்கள் அப்படி போடவே மாட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கப்போ நானே உங்களுக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டுருவேன். பார்த்துக்கோங்க. லட்சுமி பாத்தியா இவ எப்படி சொல்றான்னு? இவ பண்ணாலும் பண்ணுவா லட்சுமி. அதுக்கு நாம போய் இங்கேயே வேணா துணியை வேணா போட்டு பார்த்துடலாம். என்னங்கிற? ஆமா கோமதி, இவெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். வா நம்ம 2 பேர் போய் கருவோம். இவ என்ன சொல்றாரோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டினா இவ ஏதோ எக்கு தப்பா பண்ணி தொலைஞ்சிட போறா. அப்படி வாங்க வலிக்கு. இங்க பாரு, இந்த மாதிரி மிரட்டி பண்றதெல்லாம் நியாயமே இல்ல, பாத்துக்கோ. எங்களுக்கு வேற வழி தெரியலங்க கோமதிக்கா. உங்ககிட்ட தான் நல்ல விதமா சொன்னா நீங்க கேட்கவே இல்லையே. அதனால தான் இப்படி எல்லாம் பேச வேண்டியாயிருச்சு. உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல துணியில கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கலாமேன்னு ஆசைப்பட்டு கேட்டோம். அதுக்கு நீங்க சம்மதிச்சிங்களா? சம்மதிக்கவே இல்லை. அதனால தான் இப்படி சொன்னேன். சரி வா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்படி அவங்கள சம்மதிக்க வச்சுட்டேன்? நான் இப்படி பேசுறதுனால அந்த அக்கௌண்ட் 2 பேரும் ஏதாவது என்னை பத்தி தப்பா நினைச்சுப்பாங்களோ தரோசா? சேச்சே அப்படியெல்லாம் இல்லை பெரிய பொண்ணு. மயிலே இறக்கு போடணும் போடாது. நாம தான் புடுங்கி ஆகணும். அந்த வேலையை தான் நீ பண்ண. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, ஃப்ரீயா விடு. ஆமாக்கா ஃப்ரீயா விடுங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஐயோ எவ்வளோ துணிங்க இருக்கு பெரிய பொண்ணு. இதில் எப்படி நம்ம எதுன்னு சொல்லி எடுக்கிறது? உனக்கு என்ன தோணுதோ அதை எடு ஒத்தரோசா. என்னென்ன வேணுமோ அது அப்படி எடு. எல்லாம் நல்லா தான் இருக்கும். இல்லை உனக்கு எந்த ஐடியாவும் இல்லாட்டினா அங்கே செட்டாக போட்டிருப்பாங்க பாரு. அந்த மாதிரி எடுத்து ஒரு 2-3 செட் எடுத்துப்பா. நான் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு. ஆமாக்கா இங்கே எவ்வளோ இருக்கு. எதை வேணாலும் எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் போல. இல்லாட்டினா மேட்ச் பண்ணி அவங்களே வச்ச மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி நம்ம கூட போய் எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா பெரிய பொண்ணு? எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஒத்தரோசா. இங்கே பல பேர் வாங்குறதுக்காக வராங்க. சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து 4 துணியை போட்டு பார்த்து 4 செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க வாங்கவும் மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆமாக்கா பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடு, 2 போட்டு பாரு, 2 ரீல்ஸை போடு, அப்புறம் ரிட்டர்ன் வச்சிரு. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஏமா எனக்கு லட்சுமிக்கெல்லாம் நீங்களே ஏதாவது பார்த்து எடுங்க. நாங்கள்லாம் ஒன்றும் எடுக்கலை. அது எங்களுக்கே தெரியும் மேடம். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, அங்கே மூலையில் தெரியுது பாருங்க, அதுதான் ட்ரையல் ரூமு. அங்கே போய் நில்லுங்க, நாங்கள் உங்களுக்கு துணியை எடுத்துகிட்டு வாரோங்க. வா கோமதி நம்ம போகலாம். இவளுக்கு என்னமோ பண்ணி எப்படியே எடுத்துகிட்டு வரட்டும். இவளுக்கு போட சொல்கிறத நம்ம போட போகிறோம், அவ்வளோதான். அது இங்கேயோட முடிச்சு விட்டுணும். எல்லாம் பார்க்க எப்படி அழகாக இருக்கும். நிஜமா நல்லா இருக்கா பெரிய பொண்ணு? ஆமாங்க லக்ஸு, சூப்பராக இருக்கீங்க. நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க? சிங்கப்பெண் மாதிரி இல்லை, சிறுத்தை பெண் மாதிரி இருக்கீங்க. கோமதி உனக்கும் துணி நல்லா தான் இருக்கு. நீ இந்த மாதிரி போட்டதே இல்லை. நல்லா தான் இருக்கு.
ஆமா, என்ன கோமதி அக்காக்கு நீ கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். ஆமாம் பெரிய பொண்ணு, நீ கொஞ்சம் நல்லாவே எடுத்துருந்துருக்கலாம். இந்த 3 மாதம் 6 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் கை கால் எதுவுமே தெரியாமல் ஒன்று போட்டு விடுவாங்க பார்த்தியா, அந்த ஜம்ப் ஷூட்டு என்னமோ அந்த மாதிரி இருக்கு. என்ன எல்லாத்துக்கும் நல்லாதான் எடுத்துட்டு எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்துருக்கியா பெரிய பொண்ணு நீயே? ஐயா, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் எடுக்கலப்பா. உங்களுக்கு நல்லதா எடுக்கணும் தான் நினச்சி பார்த்தேன். என்ன இது உங்களுக்கு உங்கள் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுக்கு முந்தின சைஸாக எடுத்துருந்துக்கணும். வேணா லக்ஷ கிட்ட கேட்டு பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. ஆமாம் கோமதி, நல்லா இருக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்கு அவ்வளோதான். அப்படியா லட்சுமி, அப்போ நல்லா இருக்கா? ஆமாம் கோமதி, ரொம்ப நல்லா இருக்கு. இது கொஞ்சம் முந்தின சைஸ் எடுத்திருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்கும். அப்போ சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட, நம்ம உமாவை பாருங்க, என்ன ஸ்டைலாக நின்றுட்டு இருக்காங்க. ஏ உமா, என்னடி ஒரு தினசா நின்றுட்டு இருக்க? அது இந்த ட்ரெஸ் போட்டா இந்த மாதிரி தான் நிற்கணுமாமாக்கா. நான் அந்த கேட்லாக் அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதில் பார்த்தேன். அதில் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பொண்ணு இப்படி தான் நின்றுட்டு இருந்துச்சு. அதான் நானும் இப்படியே நின்றுட்டு இருக்கேன். பரவாயில்ல உமா, உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. என்ன, நம்ம உமா எப்பவுமே சுடிதாரை போட்டு ஃபுல்லாக கவர் ஆகி தான் நிற்பா. இப்போ இந்த ட்ரெஸ்ல பாருங்க, அவள் வயிறெல்லாம் தெரியுது. தெரியட்டுமேக்கா, இதில் என்ன இருக்கு? இப்போ சாரி எல்லாம் கட்டினா வயிறு தெரியாதா என்ன? சாரி கட்டினா கூட தான் இடுப்பு வயிறெல்லாம் தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஆமாம் ஆமாம் உமா, நீ சொல்கிறது சரிதான். அதுவும் பத்தாம இப்போ பெருசாக ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு அது இதுன்னு பெரிய கழுத்தெல்லாம் வச்சுருப்பாங்க பின்னாடி. அப்போ முதுகு ஃபுல்லாகவுமே தெரியும். பின்ன நெட்டு என்னமோ நெட்டு டிசைனு அது இதுன்னெல்லாம் இப்போ போட்டு வைக்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறப்ப கூட தான் முதுகு எல்லாமே தெரியுது. இது கொஞ்சம் வயிறு தானே, தெரிஞ்சிட்டு போகுது விடு. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. ஆமாங்க்கா, கரெக்டு தான். சரி வாங்க, நாமெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வேற யாராவது வர்றதுக்கு முன்னாடி இந்த துணியெல்லாம் கழட்டி கொண்டு போய் அங்கேயே வச்சிடலாம். இப்போ உன் ஆசை நிறைவேறிச்சாடி? நிறைவேறிச்சுங்க்கா. என்ன அந்த சாரி தான் கட்டி பார்க்க முடியல. சரி பரவாயில்ல விடுங்க, இந்த மாதிரியாவது போட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டோமே. சரி வாங்க, எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரிம்மா பொண்ணு, நாங்கள் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் பில் போட்டுரு. நான் கீழே போய் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம். சரிங்கக்கா, ஒரு 2 நிமிஷம் இருங்க, நான் பில் போட்டு அந்த சீட்டை எடுத்துட்டு வரேன். நீங்க அதை கொண்டு போய் கீழே காமிச்சு பணம் கட்டிட்டு துணியை வாங்கிக்கோங்கக்கா. சரிம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, மொல்லமாவே வா. நாங்கள் அது வரைக்கும் இங்கே வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க மேடம். ஐயோ, எனக்கு வேற பசிக்குதுடி சோனி. முதல்ல கீழே அம்மா கிட்ட போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தர சொல்லணும். நான் காலையிலேருந்து கேட்டுட்ருக்கேன், இன்னும் எதுவுமே வாங்கி தரல. இப்போ பாரு, துணியெல்லாம் கூட எடுத்து முடிச்சாச்சு. சே, ஏன்டி சுஜி, நீ என்ன சாப்பிடவே இல்லையா? இல்லடி, நான் சாப்பிடவே இல்லடி. சும்மா அப்படியே டிவி பார்த்துட்டு மொபைல் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு வந்துட்டு வாங்க கிளம்புங்க, இந்த மாதிரி ஃபீஸ் கட்டிட்டு வெளியே கடை வீதிக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் நானும் அப்படியே அவசர அவசரமாக கிளம்பி வந்துட்டேன். இன்னும் பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றப்போ தான் எனக்கு பசிச்சுட்டே இருந்துச்சு. எங்கள் அம்மாகிட்ட சொன்னப்போ சரி நான் ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இப்போ பாரு, துணியெல்லாம் கூட எடுத்து முடிச்சாச்சு, இன்னும் எதுவுமே வாங்கி தரல. முதல்ல கீழே போய் ஏதாவது சாப்பிட்டா தான் ஆகும் எனக்கு. சரி வா, அப்போ நம்ம போகலாம். கீழே போயிட்டு அம்மாலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு நம்ம துணியை வாங்கிட்டு போகலாம். கிளம்பலாம், டைமும் ஆகுது இல்லையா? என்னங்க லக்ஸு, துணியே போட மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி இருக்கு போட்டதுக்கப்புறம்? உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. பெரிய பொண்ணு, ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய பொண்ணு. எனக்கே ஒரு 10 வயசு கம்மியான மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க்கா, நீங்கள் அப்படி தான் தெரிஞ்சிங்க. நீங்கள் இந்த சாரியில் இப்படி கொண்டே போட்டு தெரியுது என்னமோ பெரிய பொம்பளை மாதிரி இருக்கீங்க. அந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னமோ உங்களுக்கு வயசு கம்மியான மாதிரியே தான் இருக்கீங்க. உங்கள் 3 பேருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்க்க என்னமோ இப்போ இருந்த மாதிரியே இல்லை, மாடல் அழகிங்க மாதிரியே இருந்தீங்கடி. ஆஹா, இந்த வார்த்தையை கேட்குறப்ப என் காதில் தேன் வந்து பாயுதே. நான் சொன்னதுக்கு அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்களுக்கே எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் ஆகிருக்குன்னு. இதுவே நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்குமா, இல்லை இந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு கிடச்சிருந்துருக்குமா? சரி சரி விடு பெரிய பொண்ணு, இப்போதான் நம்ம போட்டுட்டோமே. சரி வாங்க போய் பிள்ளைங்களை பார்க்கலாம், பார்த்துட்டு போகலாம், சட்டு புட்டுன்னு வீட்டுக்கு போகலாம். நேரமாகுது இல்லை? அவர்களே வந்துட்டாளுங்க பாரு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சாடியே? எடுத்தாச்சுமா. பணம் மட்டும்தான் கொடுக்கணும். நீ போய் கொடுத்துரு, அங்கே பில்லை வாங்கிட்டு பணத்தை கொடுத்துரு. இந்த சுச்சிக்கு ரொம்ப பசிக்குதாமாம்மா, சீக்கிரம் பணம் கொடுத்துட்டு வாங்க, ஏதாவது போய் சாப்பிட்லாம். எங்களுக்கும் பசி எடுத்துருச்சு, ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாமா? ஐயோ ஆமாம், என் பிள்ளை எப்போ சொன்னது பசிக்குதுன்னு காலையில் சொல்லிட்டு இருந்தது.
காலேஜுக்கும் போய் ஃபீஸும் கட்டிட்டு துணி கடைக்கும் வந்து துணியெல்லாம் போட்டு பார்த்து இவ்வளோ நேரமாச்சு. சரி வாங்க சீக்கிரமாக போகலாம். அந்த பசங்க 2 பேரும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பேக்கே எடுத்தாங்களோ என்னன்னு தெரியல. அதுவும் போய் பார்க்கலாம். இப்படியே ஒரு வழியா இந்த கடையில பேங்குங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குடா. இங்கேயே பார்த்து எடுத்துடலாம்டா. ஆமாண்டா, நாமளும் 2 மணி நேரமும் பேக்கை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வந்துடுவாங்க. இன்னும் நம்ம பேக்கை எடுக்காம இருந்தா பின்ன நமக்கு திட்டு தான் விழுகும். நாம இங்கேயே ஏதாவது ஒரு நல்ல பேக்கை பார்த்து எடுத்து விட்டுடலாம். ஏன்பா தம்பி பேக் பார்க்குறீங்களா? ஆமாங்கண்ணே, கொஞ்சம் கம்மி விலையில நல்ல பேக்கை எடுத்து காட்டுங்கண்ணே. சரிப்பா, என்ன விலையில பார்க்குறீங்க? அண்ணே, ஒரு 500 ரூபாய்க்குள்ள இல்லன்னா அதிகனாலும் ஒரு 600 ரூபாய் அந்த மாதிரி விலையில காமிங்கண்ணே. அப்படியாப்பா? ஐயோ, இங்கே எல்லாமே ஒரு 600 ரூபாய்க்கு மேலே தான்ப்பா. உனக்கு ஸ்டார்டிங்கே இங்கே 600 ரூபா தான். நீ எதிர்பார்க்குற மாதிரி நல்ல பேக்கெல்லாம் வேணும்னா ஒரு 800 ரூபா 1000 ரூபாயாவது ஆயிடுமேப்பா. என்னங்க சொல்றீங்க? பேக் அவ்வளோ விலையாகுமா என்ன? ஐயோ, இதெல்லாம் சரியா வராதுங்க. எங்களுக்கு நாங்க கேட்ட ரேட்டுல தான் எங்களுக்கு வேணும். அந்த மாதிரி இருந்தா காமிங்க, இல்லாட்டினா நாங்க வேற வேற கடைக்கு போய் பார்த்துக்கிறோம். சரி தம்பி, நீ எடு. நான் ஓனர்கிட்ட சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணி தர சொல்கிறேன். நீ முதல்ல எடுப்பா, அதுக்கப்புறம் பார்த்து பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுங்க எடுங்க. அண்ணே, எங்ககிட்ட ஆளுக்கு 500 500ன்னு 1000 ரூபா தான் இருக்கு. அந்த ரேட்டுக்குள்ள காமிங்க. அதுக்கு மேலலாம் காமிச்சிங்கன்னா எங்ககிட்ட பணம் இல்லை சொல்லிட்டேன். சரிப்பா சரிப்பா, அந்த விலையிலேயே காமிக்கிறேன்ப்பா. வாங்கப்பா. எங்கடா எப்போ போனால் நீங்கள் இப்போ வரீங்க? பேக்கெல்லாம் வாங்கிட்டீங்களாடா? ஆமா, பின்ன தேடி அலைஞ்சு நல்ல பேக்கா நீங்க சொல்ற வரைக்கும் வாங்கணும்னா இங்க யாருமே நீங்க சொல்ற 400 ரூபாய் 500 ரூபாய்க்கெல்லாம் பேக் எல்லாம் தரதில்ல. பாத்துக்கோங்க, எல்லாம் 800 ரூபாய் 1000 ரூபாய் தான் சொல்றாங்க. அதனால தேடி பிடிச்சு இப்பதான் ஒரு பேக் வாங்கியிருக்கோம். அதுக்கும் ஒரு 200 ரூபாய் பத்தல. காசு கொடுங்க 200 ரூபாய். எங்ககிட்ட நீங்க 500 500 தானே கொடுத்து அனுப்புனீங்க. இப்ப 600 ரூபாயாம்மா அந்த பேக். காசு கொடுங்க. வேற எங்கேயுமே இந்த விலைக்கு பேக்கே கிடைக்க மாட்டேங்குது. என்னது 600 ரூபாயா? உங்களை 500 ரூபா 500 ரூபாய்க்குள்ள தானே வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ 100 ரூபா பத்தல 100 ரூபா வாங்கி போக வேற வந்திருக்கீங்களா? நீ வேற ரொம்ப அதிர்ச்சி ஆகாதம்மா. 2 வருஷத்துக்கு சேர்த்து இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும்தானே வாங்கி தர போற. நீ கேட்குற வேலையில எல்லாம் பேக்குங்களே இல்லை. இந்த 500 ரூபா 600 ரூபாங்கிறதே பெருசு இந்த விலை கிடைக்கிறதே. அதனால ஒழுக்கமா காசு கொடுத்துடு. ஒரு வருஷத்துக்கு 300 ரூபான்னு போட்டாலும் 2 வருஷத்துக்கு 600 ரூபா கரெக்டாக ஆயிடும். இது தவிர எங்களால அலைய முடியலம்மா. சரிங்க லட்சுமிக்கா, விடுங்க, போனா போகுது. நம்ம சொன்னதை விட ஒரு 100 ரூபா தானே அதிகமாக வந்திருக்கு. பரவாயில்ல, கொடுத்து விட்டுடலாம். சரிங்கடா, அப்போ போய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நேரம் என்ன பண்ணுங்க, இந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க. சரியா? சரிம்மா. மா, எங்களுக்கு பேக் எல்லாம் வாங்கணும்லம்மா. சரிங்கடி, பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிட்டுட்டு போய் வாங்கிக்கிறீங்களாம்மா? வாங்க வாங்க. இன்னும் அங்க லேடிஸ் பேக் பின்ன இவங்க கேக்குற மாதிரி பிங்க் கலர்லயே பேக் எல்லாம் போட்டு வச்சிருக்கான். 1000 ரூபாய் 1700 ரூபான்னு. நாங்க எல்லா கடையும் போய் பார்த்து வந்துட்டோம். நீங்க போனீங்கன்னா தான் தெரியும். சாப்பிட்டுட்டு மொல்லமா போய் அலைங்க. டேய், நாங்களாம் 200 ரூபாய்க்கே வாங்கி காட்டுறோம், பார்க்குறியா?